செயின்ட் பெர்னார்டின் ஆஃப் சியன்னா. பெர்னார்டின் 1380ல சியன்னால பிறந்திருக்காரு. சின்ன வயசுலயே இவருடைய பெற்றோர் இறந்து போக அத்தையோட பராமரிப்புல வளர்ந்திருக்காரு. பெர்னார்டினுக்கு 20 வயசு ஆகிறப்போ சியன்னா நகர்ல பிளேக் நோய் பயங்கரமா பரவி இருக்கு. எக்கச்சக்கமான மக்கள் இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெர்னார்டின் தான் கூட ஒரு சில இளைஞர்களை சேர்த்து நோய் பாதித்த மக்களுக்கு சேவை செஞ்சிருக்காரு. இதனாலேயே பெர்னார்டினோட உடல் நலமும் பாதிக்கப்பட்டிருக்கு. தொண்டை பாதிச்சு சரியா பேச முடியாத அளவுக்கு ஆயிருக்கு. 2 வருஷத்துக்கு பிறகு பெர்னார்டின் இறை அழைத்தலை உணர்ந்து பிரான்சிஸ்கன் துறவு சபையில சேர்ந்திருக்காரு. கிட்டத்தட்ட 12 வருஷம் ஜெபம் மற்றும் தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. அதிகமான பொருத்தல் முயற்சிகளையும் செஞ்சிருக்காரு. இந்த காலகட்டத்துல இவருடைய தொண்டை சரியாகி சிறப்பாவே பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு பிறகு பெர்னார்டின் பல ஊர்களுக்கு போய் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை மக்களுக்கு போதிச்சிருக்காரு. இயேசுவின் திருநாமம் பதித்த அட்டையை மக்கள் தலைமையில் வைத்து ஜெபிக்க பல புதுமைகள் நடந்திருக்கு. சில நேரங்கள்ல இவருடைய போதனையை கேட்க 50,000க்கும் அதிகமான மக்கள் சில இடங்கள்ல கூடியிருக்காங்க. இந்த மக்களுக்கெல்லாம் இயேசுவின் நற்செய்தியை போதிச்சிருக்காரு பெர்னார்டின். இதனாலேயே பெர்னார்டின் மக்களின் போதகர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு. ஒரு தடவை இவரை பிடிக்காத ஒரு சில பேர் திருத்தந்தை கிட்ட 3 தடவை இவரை பத்தின தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லாமல் போக திருத்தந்தை மௌனமாவே அத கடந்து போயிருக்காரு. இறுதியா பெர்னார்டின் 1444ல இறந்து போயிருக்காரு. May 20 செயின்ட் பெர்னார்டின் ஆஃப் சியன்னா ஃபீஸ்ட் டே.